வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பாஸ்தா பண்ண போறோம். வீட் பாஸ்தாவோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த பாஸ்தா பண்ணியிருக்கோம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ சாப்பிட்டுக்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு அகலமான பாத்திரமா எடுத்துக்கங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். இந்த மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதில் 2 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் மைதா பாஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பாஸ்தா ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இந்த பாஸ்தா கரெக்டாக குக் ஆகி வர்றதுக்கு 7 to 8 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா அது சாஃப்டாக கட் ஆகிறது தெரியும். இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிடலாம். நான் ஒரு பாத்திரம் மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா இதில் சில்லுன்னு உள்ள தண்ணியை இது மாதிரி விட்டுட்டு மறுபடியும் நல்லா வடிகட்டிக்கணும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பாஸ்தா மேலும் குக் ஆகாமல் இருக்கும். நல்லா கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. நீங்கள் பட்டருக்கு பதில் ஃபுல்லாகவே எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பட்டர் உருகி எண்ணெயும் லைட்டாக சூடாகட்டும். இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட பொடியாக சாப் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூனும் அதே மாதிரி பொடியாக சாப் பண்ண பூண்டு 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கங்க. இதை மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சின்ன கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பொடியாக கட் பண்ண பீன்ஸ், பாதி கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வேக வச்ச ஸ்வீட் கார்ன். இப்போ சேர்த்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகக்கூடாது. லைட்டாக குக் ஆனால் போதும். நான் இதில் பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கார்ன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் 2 நிமிஷமாக வதங்கிடுச்சு. அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் ஜஸ்ட் வதக்கி விட்டால் போதும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 3 to 4 நிமிஷம் வேகட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி பியூரியுமே ஓரளவு வத்தி வந்திருக்கு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போக 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பாஸ்தாவை இது கூட சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவில் இந்த பாஸ்தா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான வீட் வெஜிடபிள் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.